வேலையை அதை எடுத்துட்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டுறணும். அதுக்குள்ள எவனாவது திருடிட்டானுங்கன்னா இது என் பாக்கெட்ல இருக்கிறதா சேஃபு. ஊதா ஊதா கலர் ரிப்பன். யாரையுமே காணுமே. கதவு எப்படி திறந்துச்சு? எனிபடி இஸ் தேர்? இது எப்படி ஓபன் ஆச்சு? தண்ணி டேப்பை அடைச்சு வச்சிருந்த யார் ஓபன் பண்ணது? வேணுமா உனக்கு இதெல்லாம்? சிங்கிளா இருக்கணும்னு மேல சிங்கிள் ரூம் கேக்குறியா? சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடணும். டைரக்டர் மேடம், டைரக்டர் அம்மா, கேமராமேன் சார், ஐயோ யாருமே வர மாட்டேங்கிறாங்களே. டச் அப் டார்லிங். அவன் யாரு கூட இப்ப டச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காளோ? யாரும் இல்லையா? நம்மளே தைரியத்தை வர வச்சுக்க வேண்டியதான். கதவை திறந்து அப்படியே ஓடி போயிட வேண்டியதான். நான் பேய் இல்ல சார், வாட்ச்மேன். என்ன காப்பாத்தியா? நான் வேலை பேய பார்த்தேயா? கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன சார் நீங்க? 10 வருஷமா இந்த வீட்ல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க பேயும் இல்ல, பிசாசும் இல்ல, பூதமும் இல்ல. பேய நான் மாடியில பார்த்தேயா? இங்க இருக்கியா? ஐயோ சொன்னா எங்க சார் பாத்தீங்க நீங்க? நீ ஒண்ணு பண்ணு, என் கூட மேல வா, உனக்கு காட்டுறேன். வா கூட வாயா. பாரு இதே இடத்துல தான். வாட்ச்மேன் வாட்ச்மேன் அப்போ இது வரைக்கும் நம்ம கூட பேசுறது வாட்ச்மேன் இல்லையா, பேயா? நான் என்ன பண்ணுவேன்? யாராவது வாங்க. அங்க பாரு, ஏதாவது புது ஐடியா பண்றாரோ? இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? என்ன நடக்குதுங்க? கேமராமேனை மேல உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேமராமேனே தான். ஐயோ, நடந்ததெல்லாம் சொன்னா இந்த டாக்டர் டுபாக்கூரு பயந்த கொல்லின்னு நினைச்சிருவாங்க. மேடம் ஒண்ணு இல்ல, கேமராமேனு டாப் ஆங்கிள் எடுக்கிறதுக்கு ஆங்கிள் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காகத்தான் நான் கிரேன் மாதிரி தோல்ல தூக்கி உட்கார வச்சிருக்கேன் மேடம். ரொம்ப நல்லா மேனேஜ் பண்றீங்க. தேங்க்யூ. இந்த டைம்ல யாராவது ஆங்கிள் பாப்பாங்களா? எல்லாரும் போய் படுங்க போங்க. இறக்கி விடு. சொன்னா கேக்குறியாடா? என்னமோ நடந்திருக்கு. டாக்டர் என்கிட்ட மறைக்கிறாரு. எதுக்குடா பெட்ஷீட் குள்ள போற? நீ ஏதாவது பாக்கணும்னு சொன்னா நானே உனக்கு காட்ட போறேன். நான் இங்கே படுத்துக்கிறேன். என்ன எதுவும் புரியாமலே பேசிக்கிட்டு இருக்க? சார், என்னையும் உங்க ஃபேமிலில ஒருத்தனா சேர்த்திக்கங்க சார். ஃபேமிலி? நம்ம ஃபேமிலி? Do you know who am I? சார், மலிக், டாக்டர் மலிக். You know I am a producer. இப்படி எல்லாம் டயலாக் விட்ட? சார், ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எந்திரா. நான் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த லெவல் என்ன இவங்க கூட எல்லாம் சேர்ந்து தூங்குற மாதிரி நீ கேட்டல? திரும்ப அதையே சொல்லாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க சார். ஓ, சும்மா சொன்னியா? ஆக்சுவலி என்னோட ஜாயின்ட் ஃபேமிலி சார். எனக்கு 3-4 பேரோட சேர்ந்து தூக்குனா தான் தூக்கம் வரும் சார்.
நண்பா இவனும் அந்த மாதிரி தான். நீயும் என்ன மாதிரி தானே? ஆமா சார். ஏற்கனவே இங்க 4-5 பேர் தங்கிட்டு இருக்குமே, இங்க இடம் இல்லையே. சார் எனக்கு பெரிய இடம்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு இந்த பெட்ஷீட்டை மட்டும் கொடுங்க. போதுமா? நான் அந்த பாத்ரூம்ல போய் படுத்துக்கிறேன் சார். பாத்ரூம்குள்ளயா? இப்போ ஒத்துப்பான் பாரு. பாத்ரூம் சார், அது என்னோட வேலை சார். நீ தூங்கிட்டனா நான் இவனை யூஸ் பண்ணிக்கிறேன். நீ போடா. இவரு என்ன சார் சொல்றாரு? ஒண்ணு இல்ல, அவனும் அடிக்கடி பாத்ரூம்ல தான் போய் தூங்குவான். அதத்தான் சொல்ல வந்தேன். சார் எனக்கு அந்த இடம். நீங்க அங்கெல்லாம் போய் தூங்க வேணாம், நீங்க என் கூடவே தூங்குங்க. சார் ஆமா, சோ கைண்ட் ஆஃப் யூ என்ன சார். இருந்தாலும் சேஃப்டி தானே ரொம்ப முக்கியம். ஐ லவ் யூ சார். லவ் யூ டூ. அங்க பாத்தியா, இவங்க லிஸ்ட்ல அடுத்த ஆளு சேர்ந்தாச்சு. நைட்டு வந்தது இவனா இல்ல பேயா? இவனையே கேட்ட வேண்டியதான். வாட்ச்மேன் சார், குட் மார்னிங் சார். உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஒன்னும் இல்ல, நேத்து ராத்திரி நீ நம்ம பங்களாக்குள்ள வந்தல்ல? ஐயோ, நான் பங்களாக்குள்ளலாம் வரக்கூடாது சார். வரக்கூடாதா? நைட்ல நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சதே ஞாபகம் இருக்கா? நல்லா யோசனை பண்ணி சொல்லியா? என்ன சார் இது அசிங்கமா இருக்கு? ஆம்பளை யாராவது இப்படி கட்டி பிடிப்பாங்களா சார்? அப்படி இல்ல, நீ வந்து என்ன கட்டி பிடிச்சையா? நான் இது வரைக்கும் என் பொண்டாட்டியே கட்டி பிடிக்கல, உங்களை போய் கட்டி பிடிச்சேன்னு சொல்றீங்க. போங்க சார், காமெடி பண்ணாம. இவனும் உள்ள வரலன்னு சொல்றான். அப்ப அது கண்டிப்பா பேயா தான் இருக்கணும். நீங்க என்ன மேடம் திடீர்னு பேய் மாதிரி வந்திருக்கீங்க? ஆல்ரெடி என்னோட பல்ஸ் வீக் ஆயிருச்சு. சாரி சாரி. இட்ஸ் ஓகே. நான் நேத்து உங்ககிட்ட ஒரு சின்ன பேக் கொடுத்தேன்ல. இருக்கு மேடம். தேங்க்ஸ். டாக்டர். எஸ் மேடம். நீங்க போய் கொஞ்சம் கேமராமேனை வர சொல்றீங்களா ப்ளீஸ்? ஓகே மேடம். இந்த தாலி எனக்கு கிடைச்சதுல இருந்து ஏதோ எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்க. அன்னைக்கு நான் பயந்தேன், நேத்து டாக்டர். ஒருவேளை நாங்க எல்லாரும் ஏதாவது பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? கண்டுபிடிச்ச தீரணும். சொல்லுங்க மேடம். சங்கர், மந்திரவாதிங்க இல்ல இந்த பேய் ஓட்டுறவங்க யாராவது இந்த ஊர்ல இருக்காங்களா? எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. அது எங்கன்னு அட்ரஸ் விசாரிச்சு உங்களுக்கு மெயில் அனுப்புறேன். ஓகே சங்கர். ஓகே மேடம். நந்து நான் இங்க இருக்கேன். லவ் இஸ் ஆல்வேஸ் பிளைண்ட். இன்னைக்கு செகண்ட் சண்டே. சோ ஷூட்டிங். செகண்ட் சண்டேவா? ஷூட்டிங் இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு முழுக்க ஜாலி தான். நான் கொஞ்சம் வெளியே போலான்னு இருக்கேன். வெளியே வா. என் கூட கம்பெனிக்கு யாரும் இல்ல, நீங்க வரீங்களா? வரீங்களா? நீ எதுக்காக கேக்குற? பான்னு சொல்லு. எங்க 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 போகணும்? அது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ். அங்க போகணும்னா ரொம்பவே தைரியமா இருக்கணும். ஓ, எதுக்காக என்ன கூப்பிட்ட? நீங்க தானே நம்ம டீம்லயே தைரியசாலி. எதை பார்த்து என்ன தைரியசாலின்னு முடிவு பண்ணா? முதல்ல மீச தாடியை ஷேவ் பண்ணி எடுக்கணும். அதான் பாக்குறவங்கள ஏமாந்துறாங்க. ரொம்ப தைரியசாலிங்க மட்டும் வர வேண்டிய இடம்னு சொன்னல. இது என்ன பாக்குறதுக்கு காடு மாதிரியே இருக்கு? இங்க புலி சிங்கம் ஏதாவது வரப்போதா? அங்க அந்த போர்டு பாருங்க. ஏன் அத நீயே வாய திறந்து சொன்னா முத்து உதிர்ந்துருமா? இந்த மேட்டர் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேனே. வாங்க போலாம். எப்படியாவது மேனேஜ் பண்ண வேண்டியதான். வந்துட்டேன். பிரியா, மலையேறு. ஓ, என்ன விடு, விடுறா. இவங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் கூட பயப்படாம அவங்களையும் அப்படி உத்து பாத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு! அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஆமா, போல வாங்க. இந்த பொண்ணு போ மாட்டேன். நந்தினி, நந்தினி. போயிடு, என்ன ராகவ், பேங்க கூட டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க? வெரி குட். ரொம்ப தைரியசாலிதான் நீங்க. எங்க அம்மா பயப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. நீங்க தான் சேனல்ல இருந்து வந்திருக்கவங்களா? ஆமா. சுவாமிஜி மேல இருக்காரு, வாங்க. ரகு வாங்க. சுவாமிஜின்னு சொல்றான், ஆனா இங்க என்னென்ன பேய் இருக்குன்னு தெரியலையே. சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடும். ரகு, நான் சுவாமிஜி கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க எங்கேயும் வெயிட் பண்ணுங்க, இல்ல கீழே போய் வெயிட் பண்ணாலும் ஓகே தான். வேணும்னா வண்டியில போய் உட்காந்துக்கோங்க. ஏய், உனக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? சும்மா சிவனே இருந்தவனை கூட்டிட்டு வந்து இங்க பேயோட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இப்ப காருக்கு தனியா போன்னு சொல்றல நீ. நீங்க எவ்வளவு தைரியசாலி! பேங்க கூட டான்ஸ் எல்லாம் ஆடுனீங்களே. போங்க, போய் கண்டினியூ பண்ணுங்க. டான்ஸ் ஆடணுமா? இவன் நம்மள கிண்டல் பண்றாளா இல்ல நம்மள டெஸ்ட் பண்ணி பாக்குறாளா?
இந்த பொண்ணுங்களை சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. எங்க பார்த்தாலும் பேயா இருக்கு. இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். எஸ்கேப். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். அப்படியே உட்காருங்க. சொல்லுமா, என்ன உன்னோட ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இல்ல, ஒண்ணும் இல்ல சுவாமிஜி. 2 டேஸா என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. இந்த பேயி பிசாசு இதெல்லாம் உண்மையா? ஒருவேளை அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட இருந்தா அது நம்மள தேடிக்கிட்டு வருமா? வரும். அதுக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன புல்லு இருந்தா கூட அது கண்டிப்பா வரும். உன் பேகுக்குள்ள ஒரு சின்ன பேக் இருக்கு. அதை எடுத்து என் கையில வை. சீக்கிரமா அதை எடுத்து வை. இது ஒரு ஆத்மாவோட தாலி. இதை இங்கே வச்சுட்டு நீ உடனே வெளியே கிளம்பு. என்னாச்சு சுவாமிஜி? கேள்வி கேட்காத, உடனே போ. ஓம் காளி நீலி சூலி குங்குமத்தை போடு. உனக்கு என்னோட தாலி வேணும். ஜெய் காளி. அதை கொடுத்தா போயிடுவியா? கொடுத்தா நான் போயிடுவேன். திரும்ப வந்து அந்த பொண்ணுக்கு பிரச்சனை பண்ண மாட்டியே? அந்த ஆத்மா வந்து தாலிய வாங்கிட்டு போயிடுச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ போ. சுவாமிஜி அந்த தாலியை எடுத்து வச்சுக்கிட்டு பொய் சொல்றாரோ? நீங்க இப்ப சொல்றதெல்லாம் உண்மையா சுவாமிஜி? என்னம்மா நீங்க சுவாமிஜி மேலே சந்தேகப்படுறீங்களா? கலியுகத்துல அப்படித்தான். அது மட்டும் இல்ல, படிச்ச பொண்ணு வேற. அனுபவிச்சாதான் தெரியும். இப்போ உனக்கு அந்த மாங்கல்யம் வேணுமா? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, 10:12 ராகு காலம். உன்கிட்ட கருப்பு துணி இருந்தா அதை போட்டு அந்த மாங்கல்யத்தை எங்க எடுத்தியோ அங்கேயே போட்டு பாரு. உனக்கு அது கிடைக்கும். இங்க காணாம போன தாலி அங்க எப்படி கிடைக்கும்? போய் தேடு. அப்பதான் உனக்கு என் மேல நம்பிக்கை வரும். மேடம் நில்லுங்க மேடம். மேடம் எங்க போறீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா வா.